தீப்திக்கு நாள் காலேஜ் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அவளுக்கு என்ன, ஜாலியா தான் போயிருக்கோம். ஆமா ஆமா, அதான் கமலியும் கூட இருக்காள்ல. இனி அவ காலேஜுக்கு ஃபீஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். ஆ ஆ எப்படி இருக்கா, இல்லனா எங்க அம்மா கிட்ட நான் வாங்கணுமா? இப்போதைக்கு இருக்கு, தேவைப்பட்ட வாங்கிக்கலாம். இனி பிரவீன் இந்த வருஷத்துல ஸ்கூலை முடிச்சிருவான். இனி அவனுக்கும் ஒரு காலேஜ் தேடணும், அதுக்கும் பணத்தை பார்க்கணும். ஆ பாத்துரலாம் பாத்துரலாம். சரி, அவ வர லேட்டாவும் நினைக்கிறேன். நான் எனக்கு காப்பி போடுறேன். காப்பி போடுறியா? எனக்கும் சேர்த்து போடுமா. ஆமா, இது மட்டும் உங்க காதுக்கு நல்லா கேக்குமே. மத்த விஷயத்தை பேசினா மட்டும் தான் காது அடைச்சிருது. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி தான் காப்பி குடிப்பியே? எனக்கும் சேர்த்து போட்டு வந்துறான். போடுறேன் போடுறேன். சுமதி, யாரோ வந்திருக்கா பாரு. பாரு, தீப்தி தான், பாருங்க. ஓ தீப்தியா? இவரு என்ன பண்றாரு? நம்ம இதே காட்சி தான் காலையில கண்ட மாதிரி இருக்கு. நான் வந்தது கூட கண்ணுக்கு தெரியல. மக்களே, வந்துட்டியா? ஆமாமா, ரொம்ப டயர்டா இருக்கு. ஐயோ, சரி வா, அங்க வந்து காப்பி குடி வா. ஏம்மா, அப்பா நான் காலையில போகும்போது நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தவே, இப்பவும் அதான் படிச்சிட்டு இருக்கவே. ஆமா, அதுல என்னத்தை பார்த்துட்டு இருக்காரோ. டிவி இன்னைக்கு ரிப்பேர் வேறயா, அதான் ஆளு ரொம்ப சோர்வா உட்கார்ந்து அதையே வாசிச்சிட்டு இருக்காரு. அப்பா வெளிநாட்டுல இருந்து வரதே வருஷத்துக்கு ஒருக்காதான். அதுல பாதி நாள் அவருக்கு கக்கூஸ்ல போவும், இல்லனா நியூஸ் பேப்பர்லயே போவும். சரி, வருஷம் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இந்த ஒரு மாசம் மட்டும் அவர் இஷ்டத்துக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட வேண்டியதான். ஆமா ஆமா. சுமதி, எனக்கு காப்பி தரல. கிச்சன்ல இருக்கு, போய் எடுத்துக்கங்க. வரும்போதே எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? எனக்கு என்ன 10 கையா இருக்கு, கடவுள் எனக்கு 2 கிலோ தந்திருக்காரு. என்னால போட்டு வைக்க தான் முடியும். போய் எடுத்து போய் குடிங்க. ஏம்மா அப்பாவை திட்டுறியே? திட்டலடி, ஒரு காப்பி தண்ணியுமா போய் எடுத்து குடிக்க முடியாது? அதை விடு, உனக்கு இன்னைக்கு காலேஜ் எப்படி போச்சு? நல்லா இருந்துச்சுமோ. ஆனா என்ன, இந்த கமலி தான் லேட்டா வந்துட்டா. ஆமாடி, அவளுக்கு உன்னை விட தூரம்ல, அப்ப அவளுக்கு லேட்டா தானே ஆகும். அவ கூட இருந்தா நிறைய பிரச்சனையில மாட்டி விடுவாமா. இன்னைக்கு கிளாஸ் லீடருக்கு என் பேரை கத்திட்டு இருந்தா. நல்ல விஷயம் தானடி, நீ போனியா? இல்லமோ, எடுத்த உடனே எப்படி லீடர்னு போறது? ஸ்கூல்லயே இதுவரைக்கும் அப்படி இருந்து பழக்கம் இல்ல. தருதலையா தான் சுத்திட்டு இருந்தேன். திடீர்னு லீடர் ஆவன்னு சொன்னா நான் என்ன பண்றது? எல்லா புது விஷயத்தையும் கத்துக்க தீப்தி. இங்க எதுவும் பண்ணாம வேற எங்க போய் எதுவும் பண்ண போறா? அங்கதான் எல்லா புது புது பிள்ளைகளும் வந்து சேர்ற இடம். நல்லா எல்லாட்டி பழகி இருந்துக்க. ஆமாமா, அங்க ஜெசிகான்னு ஒருத்தி இருக்கா. அவ என்ன மாதிரி இங்கிலீஷ் பேசுறா? எனக்கு அவ இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட எனக்கு வராதுமோ. கத்துக்கணும் தீப்தி. இனி ஒவ்வொரு நாளும் காலேஜ் போயிட்டு வரும்போது நேரம் கிடைக்கும்ல, அந்த நேரத்தை சும்மா மொபைல் பார்க்காம இங்கிலீஷை கத்துக்க. 5ல விளையாதது 50ல எப்படிமா விளையும்? உனக்கு என்ன, இப்ப 50 வயசாயிட்டு எதுக்கு எடுத்தாலும் ஒண்ணு கொண்டு வந்துருவா. இங்க பாரு, காலேஜ் படிப்பு சும்மா சாதாரணமா நினைச்சிடாத. நீ ஸ்கூல்ல எப்படி படிச்சு இப்ப அது முக்கியம் இல்ல. இனி காலேஜ்ல நீ நல்லா படிச்சு நிறைய மார்க்கோட வெளியில வந்தாதான் நல்ல வேலை கிடைக்கும். 10ல என்னமோ சொன்னியே? என்ன சொன்னேன்? இதேதான் சொன்னியே. 10th மட்டும் நல்லா படிச்சு எழுதுனா போதும் நீயே. ஆமா, 10th முக்கியம் தானே. அது இப்ப நல்லா படிச்சு எழுதுனால தானே காலேஜுக்கு வந்திருக்கா. அது நல்லா படிச்சனால வரல, 12th படிச்சனால வந்தேன். 12th படிக்கும்போது இதே டயலாக் தான் சொன்னியே. 12th மட்டும் எப்படியாச்சும் படிச்சு தள்ளிரு, காலேஜ்ல ஜாலியா இருக்கலாம் நீயே. ஆமா, இப்ப அது நல்லா படிச்சு மார்க் எடுத்தனால தானே உனக்கு காலேஜ் கிடைச்சிருக்கு. இப்ப காலேஜ் வந்துட்டேன், இப்ப என்ன சொல்றியே? காலேஜ் நல்லா படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும், அதானே? ஆமா ஆமா. அதுக்கு பறக்கும் போதே ஒரே டயலாக் சொல்லிட்டு போயிடலாம்ல, நல்லா படிச்சாதான் வேலை கிடைக்கும்னு. சரி சரி, காப்பி ஆறிற போது குடி. ஆமா ஆமா. தீப்தி, சீக்கிரம் தூங்கு, நேரம் ஆயிட்டு. நாளைக்கு காலேஜுக்கு போகணும்ல. தூங்குறேமா. ஹலோ, சொல்லு தீதி. ஏட்டே கமலி, நாளைக்கு சீக்கிரமா வந்துரு. சரி சரி, ரொம்ப வெயிட் பண்ண வைக்காத. நான் இங்க இருந்து கிளம்புறேன்னா எனக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீயே கிளம்பு. ஓகே தீதி. என்னமா? ஏடி ஒரு நிமிஷம், எங்க அம்மா பேசுறவே. தீதி, வேற ஒண்ணும் இல்ல, நாளைக்கு மட்டும் எனக்கு சேர்த்து சாப்பாடு கொண்டு வருவியா? இங்க எங்க அம்மா எங்கே போறாளாம். சரிடி, கொண்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. சரி, வேற ஒண்ணும் இல்லல? இல்ல இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. சரி, அப்ப குட் நைட். நம்ம விஷயத்தை சொல்றதுக்கு நம்ம இவளுக்கு கால் பண்ணா அது அவளுக்கு சாத்தியமா போயிச்சே. இனி இது எப்படி நான் என் தாய் குலத்துக்கு சொல்றது? எங்க அம்மா காலையில எழும்பி எனக்கு சாப்பாடு தரதுக்கே சரப்படுவாவே. இதுல ஏடி, என்ன தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கா? மொபைல ஒரு வாரமா வச்சுட்டு தூங்கு. தூங்குறேமோ. எம்மா, என்ன சொல்லு?
அது நாளைக்கு கமலிக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு போணுமா? ஏன் அவளுக்கு என்னத்துக்கு? அது அவி அம்மா எங்க போறாளாம்? எங்க போனா என்ன, பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போக வேண்டியதானே? அவளுக்கு ஒரு கூறு இல்ல, சும்மா ஊறிச்சு அவரிட்டு அழவா. ஒரு பிரச்சனை இல்லமோ, ஒரு சாப்பாடு தாங்க, நாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். சரி சரி, நாளைக்கு பாத்துக்கிடலாம், படுத்து தூங்கு. எம்மாடியோ, நான் தான் அவளுக்கு கால் பண்ணேன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான்.